சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. பெற்றோர்கள் குழந்தைகளை மட்டும்தான் உலகத்துக்கு கொண்டு வருகின்றனர். ஆனால் அவர்களை உலகிற்கு அறிமுகப்படுத்தி அந்த உலகத்தையே குழந்தைகளுக்கு தருவது ஆசிரியர் மட்டுமே. ஆசிரியர்கள் ஞான தீபங்கள். நமக்கு கிடைத்த பொக்கிஷமான நல்லாசிரியர் நம் குருபிரான் பங்காரு தெய்வம். நமக்கு அறிவொளியை ஏற்றிய ஞான தீபம் நம் குரு. ஏணியாக இருந்து படிப்படியாக எம்மை உயர்த்தி உயர் பண்புகளை கற்றுத்தந்து நல்ல பாதையில் வழிநடத்தி உன்னத லட்சியங்களை அடைய வழிகாட்டி நம் பிறப்பின் அர்த்தத்தினை நமக்கு புரிய வைத்து ஆன்ம ஞானம் கற்றுத்தந்த நம் குரு பங்காரு அம்மாதான். வெறும் கல்லாயிருந்த எம்மை சிறிது சிறிதாக செதுக்கி உலகின் வைரக்கல்லாக ஜொலிக்க வைத்து கொண்டிருக்கிறார் நம் குரு பங்காரு அம்மா. பாலைவனமாக இருந்தவர்களை விளைநிலமாக மாற்றி அத்தனை அன்பு அரவணைப்பு அறிவுரைகள் தந்து எம்மை வழிநடத்தும் பெருமை எம் குரு பங்காரு அம்மாக்குரியது. அவரின் உதடுகளிலிருந்து வெளிவந்த அத்தனை வார்த்தைகளும் பசுமரத்தாணியாக எம் மூளையில் பதிந்து தீபமாய் ஏற்றப்பட்டிருக்கிறது. எழுத்தறிவித்தவன் இறைவன். அந்த இறைவனே குருவாக வந்து எம்மை வழிநடத்த நாம் எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த இனிய ஆசிரியர் தினத்தில் நம் பங்காரு தெய்வத்தை குருவாக கிடைக்கப் பெற்றமைக்கு அன்னை ஆதி பராசக்தியை போற்றி நம் குருவின் திருவடி பணிந்து வணங்குவோம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. தாய் தந்தையர் ஒருவன் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் வழிகாட்டியாக விளங்குகிறார்கள். கல்விக்கு வழிகாட்டியாக ஆசிரியன் விளங்குகிறான். உங்களுக்கு வழிகாட்டும் குருவாக அடிகளார் விளங்குகின்றான். தாயையும் குருவையும் மறக்கக்கூடாது. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று ஈரோடு மாவட்டம் பழனிபுரம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கர்நாடகா மாநிலம் வியாழிக்காவல் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. நான் பிரியதர்ஷினி, மகேந்திரமங்கலம் மன்றத்திலேருந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். இன்றைக்கி நிறைய அற்புதங்கள் நடந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கருவறை பணியாகட்டும், தொண்டு, அன்னதானம், இப்படி எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடந்தது. பெரியம்மா வந்தாங்க, அவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிது. அதே போல் அம்மா நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. அம்மாவை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. நிறைய கற்றுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் மன்றத்தில் எல்லாரும் வழிபாடு பண்ணுங்க. என்னென்னா நேற்று ஒரு சக்தி மன்றத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, ட்வின்ஸ். அங்கே ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணப்போ அவங்க ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு கருவறை பணிக்காக சில பொருட்களெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அன்னதானத்திற்கு. அப்புறம் நாங்கள் அம்மா கிட்ட சங்கல்பம் வச்சோம். நேற்று கிளம்பி ஒரு 2-3 ஹார்ஸ் போல் இருந்தது. உடனே கால் வந்தது அவங்க நம்பர்லேருந்து. அவங்க சொன்னாங்க, ரெண்டுமே ட்வின்ஸ், 2 பேரும் பசங்க, அம்மாவும் பசங்களும் 2 பேருமே ஆரோக்கியமாக
நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ஆப்ரேஷன் சொன்னதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க. இதே போல் கேன்சர், ஹார்ட் ப்ராப்ளம் அது மாதிரி என்னவா இருந்தாலும் அம்மா கிட்ட நம்ம வந்து சங்கல்பமோ வேண்டுதலோ வச்சா கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும். நீங்கள் வந்து அம்மா எல்லா மன்றத்துலேயும் வழிபாடு பண்ணுங்க, அம்மாக்காக சங்கல்பம் வைங்க, வேண்டுதல் பண்ணுங்க. கண்டிப்பாக அம்மா வந்து அதை நமக்காக செய்வாங்க. ஒரே தாய் ஒரே குலம், குருவே தெய்வம் தெய்வமே குரு. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.